சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தை பற்றி மோகன்லால் என்ன சொல்லியிருக்காரு, மேலும் இந்த படத்துடைய வில்லன் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரிலீஸுக்கு இப்போ ரெடியாக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்படும் என சொல்லப்படும் இந்த படம் லோகேஷ் கனகராஜ் பார்த்து எடுத்திருக்காரு. மேலும் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்கும் என நம்பப்படுது. அதைத் தொடர்ந்து மீண்டும் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறது குறித்து நம்ம மோகன்லால் என்ன சொல்லியிருக்காருன்றதை வாங்க பார்ப்போம். கடந்த 2023ஆம் ஆண்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியானது ஜெயிலர். மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் என பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் மற்றும் ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், மெர்னா, வசந்த் ரவி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படம் வேற லெவலில் வரவேற்பினை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சாதனை பண்ணியிருந்தது. உலக அளவில் ஜெயிலர் பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடிக்கு மேலே வசூலித்து சாதனை படைத்திருந்தது. முதல் பாகத்திற்கு கிடைத்த வரவேற்பினை தொடர்ந்து 2ஆம் பாகம் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லப்பட்டது. இதனையடுத்து கடந்த பொங்கல் தினத்தன்று ஜெயிலர் 2 குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானது. ப்ரோமோ வீடியோவில் இந்த அறிவிப்பு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் ஜெயிலர் முதல் பாகத்தில் மிரட்டலான கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்த மோகன்லால் 2ஆம் பாகத்தில் நடிப்பது குறித்து முக்கியமான அப்டேட் ஒன்றை பகிர்ந்திருக்காரு. அதன்படி ஜெயிலர் படத்திற்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் வந்தது. ஆனால் எம்புரான் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததுனால நடிக்க முடியல. தற்போது ஜெயிலர் படப்பிடிப்பு துவங்கியிருக்கு. என்னை அந்த படத்திற்காக அழைத்தா கண்டிப்பாக நடிப்பேன் என சொல்லியிருக்காரு. அவரின் அந்த பேட்டியை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதை மோகன்லால் மறைமுகமாக உறுதி செஞ்சிருக்கிறதா ரசிகர்கள் இணையத்தில் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. தற்போது மோகன்லால் நடிப்பில் லூசிஃபர் 2ஆம் பாகம் எம்புரான் உருவாயிருக்கு. வரும் 27ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் படக்குழுவினருக்கு ரஜினி வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய வில்லனாக நடிக்க ஒன்று நம்ம எஸ்ஜே சூர்யா, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணா நடிக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறாங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.